அடுத்தது அமித்ஷா சொல்கிறாரு, என்ன சொல்கிறாரு, இங்கே வந்து தமிழ்நாட்டில் மிகப்பெரிய அளவில் விலையேற்றம், தமிழ்நாட்டில் வந்து பொருட்களெல்லாம் பயங்கரமாக விலையேறிட்டு இருக்கு அப்படின்னு. ஜிஎஸ்டி வசூல் பண்ணுறது யார்? நீ தான். ஜிஎஸ்டி பணத்தை ஒழுங்காக கொடுக்குறியா தமிழ்நாட்டுக்கு? இல்லை. விலைவாசியை இந்தியா முழுவதும் குறைக்கிறதுக்கான அதிகாரம் யார்கிட்ட இருக்குது? உங்ககிட்ட இருக்குது. நீ ஏதாவது பண்ணுறியா? இல்லை. அப்போ நீ இங்கே வந்துட்டு என்ன சொல்கிற? விலைவாசி ஏற்றம் இருக்குன்னு இப்படி பேசிட்டு இருக்கும்போது இன்னொரு செய்தி வருது. ஆனால் அமித்ஷா வந்து அன்னைக்கு அந்த அளவுக்கு செய்திகளுங்க. என்ன தெரியுமா? தமிழ்நாட்டில் இன்னும் கூடுதலாக ஒரு 50க்கும் அதிகமான டோல்கேட் சுங்கச்சாவடிகளை மோடியும் அமித்ஷாவும் உருவாக்க போகிறாங்களாம். தமிழர்களுடைய அப்படியே அந்த ரத்தத்தை உறிஞ்செடுக்கணும். அவன் வேலை செய்கிற பணத்தையெல்லாம் டோல்கேட்டுக்கே பாதிக்க கூடுறா, உன்னை விட மாட்டேன்டா நாங்கள் அப்படின்னு அரசுக்காரன் பூரா இருக்கிறான். இப்போ இதெல்லாம் பார்க்கும்போது அமித்ஷா வந்து நான் 2025 டெல்லியில் ஆட்சியை பிடிச்ச மாதிரி 2026 தமிழ்நாட்டிலையும் பிடிப்பேன் அப்படின்னா, நான் அமித்ஷாவுக்கு ஒன்று மட்டும் சொல்கிறேன், மோடிக்கும் சொல்கிறேன். நான் மற்ற மாநிலங்கள் மாறில தமிழ்நாடு என்ன தெரியுமா, ஒரு ஐடியாலஜி இருக்குது. உனக்கு ஒரு ஐடியாலஜி இருக்குது. உன்னோட ஐடியாலஜி என்னங்கிறது எங்களுக்கு தெரியும். ஒரு சாதி சங்கத்திலேருந்து உருவான கட்சி உன்னுடைய கட்சி. சமத்துவம் பேசுகிற ஐடியாலஜி எங்கள் ஐடியாலஜி, தமிழ்நாட்டு ஐடியாலஜி தெரியுமா உனக்கு? அதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும், நீங்கள் படிக்கணும். ரொம்ப முக்கியமான விஷயம். சமத்துவம் பேசுகிற ஐடியாலஜி எங்களோடது. சமத்துவத்தை ஒழித்து எதை கொண்டு வரணும்னு நினைக்கிறேங்கிறதெல்லாம் இங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு பாடம் எடுக்க முயற்சி பண்ண வேண்டாம். அதனால தான் தமிழ்நாடு எப்போதுமே பாஜகவை துரத்தி அடித்து கொண்டிருக்கிறது. அந்த ஐடியாலஜி தமிழ்நாட்டில் இருக்கிற வரைக்கும் மோடி, அமித்ஷா, ஆர்எஸ்எஸ் உங்களுக்கு நான் தெளிவாக சொல்லிடுறேன், 500 வருடமானாலும் இங்கே உங்களால் ஆட்சிக்கு வர முடியாது. அது நல்லா ஞாபகத்தில் வச்சுங்க. அதனால தான் டிஎம்கே ரொம்ப தெளிவாக சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, அமெரிக்காவில் கூட நீ ஆட்சியை பிடிச்சிடலாம், ஆனால் தமிழ்நாட்டில் ஆட்சியை பிடிக்க முடியாது அப்படின்னு. அடுத்தது அமித்ஷா சொல்கிறாரு, நான் டெல்லியில் இருந்தாலும் என் காது பூரா தமிழ்நாட்டில் தான் இருக்குது அப்படின்னு. பயம். தமிழ்நாட்டை பார்த்து பயம். ஏன் தமிழ்நாட்டை பார்த்து பயம்? தமிழ்நாடு ஆர்எஸ்எஸ்ஸை எதிர்ப்பதற்கு முன்னோடி மாநிலமாக இருக்கிறது. கவர்னரை ஓட விட்டது ஞாபகம் இருக்கா அமித்ஷா? உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஞாபகம் இல்லைன்னா பத்திரிக்கை படிங்க. முதல்ல படிக்கணும், ரொம்ப முக்கியமானது. படிக்கலைன்னா பிரச்சனை. உங்களுக்கு படிக்கிறதில்ல கோச்சிங் கொடுத்துருக்கிறது. உங்களுக்கு கோச்சிங் என்ன? ஆர்எஸ்எஸ் கொடுத்துருக்கிற கோச்சிங் பெரிய பொய்களாக சொல்கிறது. 15 லட்சம் கொடுப்பேன் இல்லையா, 2 கோடி பேருக்கு வேலை கொடுப்பேன், 50 ரூபா பெட்ரோல் கொடுப்பேன், பெரிய பொய்களை சொல்லு. அது உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய ட்ரெயின். படிக்கலைனாலும் பரவாயில்ல அப்படின்னு. ஆனால் தமிழ்நாட்டில் இதெல்லாம் சொன்னால் எடுபடுமா? ஆனால் ஒன்றை நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன்.